ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் டேப்லெட்ஸ் நீங்கள் பாட்டுக்கு மெடிக்கலில் வாங்கி போடாதீங்க அப்படிங்கிறது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட் வாங்கி போட்டிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் காமிச்சு தான் போட்டாங்க. அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டாக்டர் 1 வீக் தான் போட சொன்னாங்க. எங்கள் அம்மா விவரம் இல்லாமல் கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு, சைடு எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸ்டெராய்ட் டேப்லெட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வீக் தான் போட சொல்லியிருக்காங்க டாக்டர். விவரம் இல்லாமல் கண்டினியூஸாக போட்டிருக்காங்க. அது வந்து எங்களுக்கு காலேஜ் முடித்து நாங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிய வந்தது, அது ஸ்டெராய்ட் வந்து போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு சைடு எஃபெக்ட் மாதிரி வந்துடுச்சு. லோக்கல் டாக்டர்ஸ் வந்து யாருக்காலும் கண்டுபிடிக்க முடியல என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. அப்புறம் கேரளாவில் ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கும்போது தான் இவங்க வந்து அடிஷன் டிசீஸ் மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து உங்களில் யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அதோட சைடு எஃபெக்ட் என்னென்னா, முட்டி தேய்மானம் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. அதனால் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. 1-2 பேர் இந்த மாதிரி போட்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி வேறு யாரும் தப்பு பண்ணிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.